ஆரத்தி எடுக்கிறதுக்காண்டி வெயிட்டிங். Day 6 in India. நாளாண்டிக்கு இல்லை ஒரு ரைன் ட்ராப் வளையல் அப்படின்ட்டு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. லேட் ஆயிடுச்சு. ஐஸ்வர்யா அப்படியே இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே கடுகடுன்னு இருக்கா. இன்னும் 2 நாளில் எங்கள் வளகாப்பு ஃபங்க்ஷன். 90% ஆஃப் த ஒர்க் எதுவுமே பண்ணலை. வந்தாச்சா வீட்டுக்கு? ஆமாம், ஃபைனலி. ஹாய் வித்யாமா. ஹாய் மாப்ள. வணக்கம். வணக்கம். 2 பேரும் ஆ இன்றைக்கி வந்து Day 1 in India. கரெக்டாக எங்கள் டைமிங்கை பார்த்தீங்களா? நாங்கள் வந்து இறங்கின உடனே இந்த மாதிரி சாமி வருது, ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அழகாக குளித்து வந்து ட்ரெஸ் மாற்றி ரெடி ஆயாச்சு. காரைக்குறிச்சியிலேருந்து அங்காளம்மன் தான் வந்திருந்தாங்க. எவ்ரி இயர் வந்து சிவன் ராத்திரி ஒட்டி ஒரு திருவிழா மாதிரி நடக்கும் அந்த ஊரில். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எல்லார் வீட்டுக்கும் சாமி அந்த மாதிரி கொண்டு போயிட்டு அப்புறமா வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நாங்கள் வந்து இந்த அன்னைக்கு சாமி வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருந்துச்சு. ரொம்பவே மனசுக்கு நிறைவாக ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. வாவ், என்ன சொல்லு நைஸா? ஃபர்ஸ்ட் lunch in India. Veggies loaded on. சூப்பர். ஸோ இன்னைக்கு டேட் வந்து 29th of January. வளகாப்பு நாளான்னைக்கு. எனக்கு நாளான்னைக்கு இல்லை, 31st. ஓ சாரி, பார்த்தீங்களா இப்படி வளர்றேன்னு நான் மறந்துட்டேன். இன்னும் 2 நாளில் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் வளகாப்பு, என் அழகுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அப்படியே என்னென்ன பிளான் பண்ணிகிட்ருக்கோம், ஏது பண்ணிட்டுருக்கோம். 80% வேலை வந்து பெண்டிங் இருக்குது. 2 டேஸில் பண்ண போகிறோம். 2 டேஸில் பண்ண போகிறோம். யாரோ கால் பண்ணுறாங்க, அன்னோன் நம்பர். ஹலோ. ஒரு நடுவில் ஒரு கால் வந்துடுச்சு. அப்புறமேட்டு நான் அதை பேசிட்டு வந்தேன். ஓகே, என்னடி சொன்னால் இன்னும் 2 நாளில் எங்கள் வளகாப்பு ஃபங்க்ஷன். ஸோ 80 இல்லை 90% ஆஃப் த ஒர்க் எதுவுமே பண்ணலை. ஸோ என்னென்ன 80% தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே புக் பண்ணுறவங்க புக் பண்ணியாச்சு. டெக்கார் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹால் புக்டு. ஃபுட் வந்து சார்ட்டடு. ஃபுட்டு வந்து ஸ்வீட் வேணான்றது போய் சொல்லணும் நம்ம, இல்லைன்னா அவங்க அதுவும் மெனுவில் ஆட் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்களா? ஓகே, அதெல்லாம் அப்போ வந்து 85% வச்சுக்கலாம். டூ டூ லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இல்லை அவங்க டூ டூ லிஸ்ட் நான் காட்டுறேன், ரிமைண்டரில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு டயர்ட் ஆகிறதுக்குள்ளே எவ்வளோ ஒர்க் நாங்கள் வந்து இன்றைக்கி முடிக்கிறோன்ட்டு. எஸ், பார்ப்போம். Day 6 in India. 3 days to go. 3 days. Yes, let's begin. And cheers to my குட்டி அழகு and my பொண்டாட்டி. இப்போது என்னென்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து போயிட்டு ஐஸ்வர்யாவுக்கு அன்னைக்கு வளகாப்பு அன்னைக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் வீட்டு சைட்லேருந்து பண்ணுவாங்களே, ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்காண்டி போகிறதுக்காண்டி ரெடியாக இருப்போம். மேலெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐஸ்வர்யா அப்படியே கோமாயிட்டு இருக்கா. நான் முன்னாடியே எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டு கார் பக்கத்துலேயே இது பண்ணுற மாதிரி வந்து உட்காந்துட்டேன். ஸோ அதான் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாப் போகிறப்போ அப்படியே நீட்டாக அவளை கொஞ்சம், அவள் ஏற்கனவே கொஞ்சம் அப்படியே கடுகடுன்னு இருக்கா. கொஞ்சம் காம்டவுன் ஆகி டீ வாங்கி கொடுத்தா சரியாயிருவா. ஸோ அந்த மாதிரி டீ வாங்கி கொடுத்துட்டு அவளை vlog எடுக்க அவள் கையில் கேமரா கொடுத்துட்டா அவள் போட்டு எடுத்துகிட்டு வருவா. அப்படியே அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே, திருச்சி ஆண்டாள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஸ்ரீ ராமா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம். இது என்னோட ஃபேவரட் ஜுவல்லரி ஷாப். யூஸ்வலாக வந்து வளகாப்பப்போ அம்மா வீட்டிலேருந்து தங்க வளையல் அண்ட் வெள்ளி வளையல் போடணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெள்ளி வளையல் போட்டுட்டு தங்க வளையல் போட்டுட்டு அடுத்துதான் வந்து கண்ணாடி வளையல் போடணும். ஸோ அந்த தங்க வளையல் அண்ட் வெள்ளி வளையல் வாங்க தான் வந்திருக்கோம். ஜுவல் வாங்கியாச்சு ஃபைனலி. இப்போ இங்க இருந்து கண்டினியூ பண்ணாம வீட்டுக்கு போயிட்டு பத்திரமா வந்து நகையை வச்சுட்டு அப்புறமா நாங்க ஷாப்பிங் கண்டினியூ பண்ண போறோம். ஆல்ரெடி டைம் என்ன 5:30 ஆயிடுச்சு. பார்ப்போம், இன்னும் வந்து 3-4 hours இருக்கு. 9 o'clock வரைக்கும் எல்லா ஷாப்பும் ஓப்பன் ஆயிருக்கும். பார்ப்போம் எவ்வளோ ஒர்க் அதுக்குள்ள நான் முடிக்கிறேன்ட்டு. ஜுவல்லரி ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டில் போய் நகையை சேஃபாக வச்சுட்டு டேரெக்டாக நாங்கள் சின்ன கமால ஸ்ட்ரீட் போயிட்டோம்.
கிளாஸ் பேங்கிள்ஸ் அங்கே ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அங்கேயே போயிட்டோம். கார் பார்க்கிங் கிடைக்கல, சொன்னால மெயின் ரோட்டில் போட்டுட்டு நடந்தே போயிட்டோம். சரி வாக்கிங் மாதிரி ஆச்சுன்ட்டு அங்கே போகிற வழியில் அட்ரஸ் கேட்டு போகிறப்போ ஒருத்தர் சொன்னாங்க ஹரிணி பேங்கிள்னு ஒரு ஷாப் இருக்குது, நீங்கள் அங்கேயே வந்து எல்லாமே A to Z கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. சரின்னு அவர் சொல்கிறத நம்பி அங்கே போனோம். பட் எனக்கு எதுவும் அங்கே பெருசாக செட் ஆகலை. ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக அவங்க எதுவும் டிசைன்ஸ் எடுத்து காட்டாத மாதிரி ஃபீல் ஆனிச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து திரும்ப ராஜா பேங்கிள்ஸ் தேடி நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போது வழியில் இன்னொரு ஷாப் பார்த்தோம். எனக்கு கடை பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. சரி ஓகே இங்கேயும் செக் பண்ணி பார்ப்போம், நல்லா தானே இருக்குன்ட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன். அவர் நல்லா பொறுமையாக நிறைய கலர்ஸ்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாரு. பட் ஆனால் எனக்கு அங்கே என்ன செட் ஆகலைன்னா, ஒரு ஹோல் பாக்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு பேங்கிள் டிசைன் எனக்கு பிடிக்கல, 2-3 பேங்கிள் டிசைன் எனக்கு பிடிக்கல, இல்லை கலர்ஸ் பிடிக்கலன்னா அவர் அதை சேஞ்ச் பண்ண முடியாது, இருக்கிறத அப்படியே தான் வாங்கிக்கணும் அப்படி சொல்லி சொன்னார். அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு வந்து என்னோடய வளைகாப்பில் ஒரு வளையல் கடை மாதிரி செட்டப் பண்ணி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுவுமே அவர் வந்து பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆள் இல்லை, ப்ளஸ் அந்த மாதிரி நான் அவங்க பண்ணதும் இல்லைன்னு சொன்னார். சரி ஓகே இதுக்காக இன்னொரு கடைக்கு போய் அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டர் நம்ம ராஜா பேங்கிள்ஸ்லேயே போய் நம்ம வாங்கிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஒன்லி ஹோப்பாக வந்து நாங்கள் ராஜா பேங்கிள்ஸ் தேடி திரும்ப வந்து கிளம்பிட்டோம். ஸோ அவள் ஏதோ ரைன் ட்ராப் வளையல் அப்படின்ட்டு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. அது என்னன்ட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் சாதாரணமாக இருக்கப்பவே இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே நடக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா எப்போ எங்கேருந்து வண்டி வரும்னு நமக்கு சத்தியமாக தெரியாது. அதுவும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு இந்த ரோட்ஸில் போகிறது கொஞ்சம் வந்து அன்சேஃபாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் முருகா வந்து கொஞ்சம் என்னை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் பிளான் வந்து வித்யாமாவும் முருகாவும் மட்டும் போய் தான் பேங்கிள்ஸ் வாங்குறதா இருந்துச்சு. என்னை இங்கே வந்து கூட்டிகிட்டு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் முருகா சொன்னார். பட் எனக்கு வந்து சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் வந்து நேரில் இருந்து பார்த்து அப்படி தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சில பேருக்கு அப்படி தானே இருக்கும், வந்து என்னதான் வீடியோ காலில் பார்த்து ஃபோட்டோஸில் பார்த்தாலும் நம்ம நேரில் இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்தது. அப்படியே பேசிட்டே ஃபைனலி வந்து ராஜா பேங்கிள்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நாங்கள் வந்து தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி எங்கெங்கேயோ சுற்றி வந்திருக்கோம். ஆக்சுவலி இது மெயின் ரோட் இன்னொரு சைட்லேருந்து வந்திருந்தா டக்குன்னு இது வந்திருக்கலாம். பட் வந்து சரி ஓகே இவ்வளோ கடையை சுற்றி வரணும்னு இருக்குது, இவ்வளோ தூரம் நடக்கணும்னு இருந்திருக்கு போல். ஸோ வந்து ஃபைனலி ராஜா பேங்கிள்ஸ் வந்தாச்சு. என்னப்பா சாப்பாடு போடுற மாதிரி உட்காந்துருக்கேன். வளையல் பக்கம் நெக்ஸ்ட் ஸ்டாப்பா? ஒரு வழியாக எனக்கு பிடிச்ச மாதிரியான பேங்கிள் செட்டு செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய சிஸ்டர்ஸ் அண்ட் சிஸ்டர் இன் லாஸ் அண்ட் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிஃப்டாக கொடுக்கறதுக்கும் வந்து பேங்கிள்ஸ் வந்து ஒரு வழியாக நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அண்ட் அட் த சேம் டைம் வளையல் கடை மாதிரி வைக்கிறதுக்கும் அவங்க செட்டப் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஒரு கடையில் 2 வாங்க மாதிரி எல்லாமே இந்த கடையிலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபைனலி வந்து சார்ட் அவுட் பண்ணியாச்சு. என் ஒய்ஃப் வந்து செலக்ட் பண்ணிட்டா சக்ஸஸ்ஃபுல்லி. பில்லு போட்டுருக்காங்க. பேங்கிள் ஷாப்பிங் ஆஃபிஷியலி டன் ஆஃப்டர் 2 hours. நெகோஷியேட் பண்ணி அங்கங்க இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு திருச்சியில. ஸோ அதை வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். தலைவர் தான் வந்து ஃபுல்லா எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. அவர் தான் ஓனர். இது எந்த கடை பேர்? ராஜா பேங்கிள்ஸ். ராஜா பேங்கிள்ஸ் பிகினி ஸ்ட்ரீட். சின்ன கமால பேர் நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ரூம் சார்ட் அவுட் பண்ணிட்டு வளகாப்புக்கு ஃபுட்டு என்னென்ன அது கூட ஓகே. நம்மளுக்கு எது ஆப்ஷன் அவைலபிளா இருக்கோ அந்த இது பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். இளநீர் பாயசம் என்ன ஆகும்னா டைம் ஆகும். நீங்க பேசுங்க, எனக்கு ரொம்ப டயர்டா. என்ன பண்ணிருக்கோம், அதான் இன்னைக்கான டாஸ்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து மேனேஜ் பண்ணி முடிச்சோம். 2 டாஸ்க் முடிச்சோம். ஆமா, இன்னொரு ரிமைனிங் ஒரு 60% இருக்கு. ரிமைனிங் 10 டாஸ்க் இருக்கு. ரிமைனிங் 10 டாஸ்க் இருக்கு. வித்யாமா எங்களுக்காண்டி என்னடி அது என்ன கறி நூடுல்ஸ் வாங்கிட்டு கறி நூடுல்ஸ் ஊரெல்லாம் தேடிட்டு இருந்தோம். என் பொண்டாட்டிக்கு கிரேவிங் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வித்யாமா எங்களுக்காண்டி போய் இது வந்து இந்தியால மட்டும்தான் கிடைக்கும். இங்க இருக்கவங்க எல்லாம் நீங்க சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், யூனிக்கா இருக்கும் இந்த ஃபிளேவர். தேங்க்யூ சோ மச் வித்யாமா. வெல்கம் மாப்ள, வெல்கம். ஸோ அதனால ரொம்ப கிரேவிங்கா இருக்கு. அடுத்து எனக்கு ஏதாச்சும் நான்வெஜ் சாப்பிடணும்ட்டு. அதனால நாங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட போறோம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா இன்னும் முடியல, இன்னும் இருக்கு அடுத்தடுத்து. ஸோ நாளைக்கு நாங்க கண்டினியூ பண்ணலாம். Okay, until then. Bye.